அதில் சிவபூசை அப்படிங்கிற பகுதியில் உள்ளம் பெருங்கோயில், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிவார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காழா மணி விளக்கே அப்படின்ட்டார். இந்த தெள்ளத் தெளிவார் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை முதல்ல எடுத்துக்கணும். தெள்ளத் தெளிவார்க்கு உள்ளம் பெருங்கோயில், தெள்ளத் தெளிவார்க்கு ஊன் உடம்பு ஆலயம், தெள்ளத் தெளிவார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிவார்க்கு சீவன் சிவலிங்கம், தெள்ளத் தெளிவார்க்கு கள்ளப்புலனைந்தும் காலா மணி விளக்கே. அதான் இந்த பாட்டினுடைய பொருள். தெள்ளத் தெளிவார்னா யாரு? தெளிவார் அப்படின்னு சொல்லல, தெள்ளத் தெளிவார் அப்படின்னா ஞானியர் அப்படின்னு அர்த்தம். ஞானியர்க்கு, ஞானியர் ஞான பூசை செய்யக்கூடியவர்கள். அப்ப நாம செய்யறது என்னங்க? நானும் சிவபூஜை தான் செஞ்சிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு வரல நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த பாட்டை படிச்சா இவர் ஞான பூசைன்னு சொல்றாரு. நான் செய்யறது கிரியா பூசை. சிவபூசை தான் ரெண்டுமே. ரெண்டுமே பேர் என்னங்க? சிவபூசை. ஆனா ஞானிகள் செய்வது ஞான பூசை, ஏனையோர் செய்வது கிரியா பூசை. கிரியா பூசைனா கிரியைனா செயல். அப்படின்னா ஞானம் முதிர பெற்றவர்கள் தெள்ளத் தெளிந்தவர்கள் அர்த்தம். ஞானம் முதிர்ந்த ஞானம் பெற்றவர்கள், அவங்களுக்கு உள்ளம் பெருங்கோயில். உள்ளம் இதயம், பெருங்கோயில் கருவறை. நீங்க கோயிலுக்கு போயிருப்போம் இல்லையா, அந்த கோயில் அமைப்பு அப்படியே நினைச்சுக்கோங்க. கருவறையில சாமி இருக்கிறார். அவர் தான் மூலநாதர், திருமூலட்டநாதர், மூலமூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். பிரதான மூர்த்தி, மூலமூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அவர் இருக்கிற இடத்துக்கு பேர் என்னதுங்க? அதான் இங்க பெருங்கோயில். ஞானியர்க்கு அவர்கள் செய்யக்கூடிய ஞான பூசைக்கு கருவறையாக இருப்பது அவர்கள் இதயம். இரண்டாவது, ஊனுடம்பு ஆலயம், கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய கோயில். கருவறையை சுற்றி நம்ம பரிவாரம், முதல் சுற்று இப்படிலாம் சொல்றோம் பாருங்க. அந்த ஞானியருக்கு இதயம் கருவறை, சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோயில் எது தெரியுமா? இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஏனை, இந்த ஊன் என்று சொல்லக்கூடிய சதை, அதனால் ஆன இந்த உடம்பே ஆலயம், கோயில். அந்த கோயிலுக்குள்ள கருவறை இதயம். அந்த கோயிலுக்கு கோபுரவாசல் எது தெரியுமா? வாய். அந்த கருவறையில் இருக்கக்கூடிய மூலமூர்த்தி சீவன் சிவலிங்கம். அந்த ஆன்மாவே கருவறைக்குள்ள மூலமூர்த்தியாக இருத்தி உடம்பென்ற ஆலயத்தில் சீவனாகிய சிவலிங்கத்தை பூசை செய்பவர்கள். அப்படி பூசை செய்பவர்களுக்கு இயல்பாகவே மயக்கத்தை தரக்கூடிய புலன், அதனால கள்ளப்புலன். ஏங்க ஞானின்னு சொல்லிட்டாரு, இங்க ஏன் கள்ளப்புலன்னு சொல்றாருன்னா, இந்த புலன்களுக்கு இயல்பு மயக்கத்தை செய்யும். அதனால மயக்கத்தை இயல்பாகவே செய்து கொண்டிருக்கக்கூடிய புலன்கள் ஐந்தும் ஞானியர்களுக்கு ஞான பூசையில் கருவறையில் ஏற்றிய விளக்கு போல கதிர் ஒளி வீசும். கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு, 5 புலனும் கருவறை இதயத்தில்
மூலஸ்தானத்தில் மூலமூர்த்திக்கு ஏற்றிய விளக்கு போல 5 புலனும் ஒளிரும் அப்படிங்கிறதா இந்த பாட்டு. இப்போ நாம் எல்லாருக்கும் பொதுவானது சிவலிங்க வழிபாடு. நாம் வழிபாடு பண்ணுறோம்ல, விசேட தீக்கை வாங்கி சிவபூசை வாங்கினா நம்ம என்ன திருமேனி வச்சு வழிபாடு பண்ணுறோம்? ஆமாம், எல்லோருக்கும் உரித்தாதல் ஆகிய வழிபாடு, பெரும்பான்மை எல்லாருக்கும் பூசை. ஆனால் இங்கே சொல்வது ஞான பூசை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். நீங்கள் திருமூலரே சொல்லிட்டாருங்க, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு. அப்போ நான் கோயிலுக்கு போகணுங்கிறதே இல்லைங்க, நான் வீட்டிலே உட்காந்து என் உடம்பே கோயிலுங்க, என் உடம்பே ஆலயங்க அப்படின்னு நாம் சொல்லலாமா? அப்படி அனுபவித்து ஞான பூசை செய்த எந்த ஞானியும் என் உடம்பு கோயில்னு சொல்லல. திருமூலர் சொல்றாரு, ஞான சம்பந்தர் வந்தாரு, நான் ஞானின்னு சொன்னாரா? எங்கேயாவது? திருநாவுக்கரசர் வந்தார், சொன்னாரா? மாணிக்க வாசகர் வந்தார், சொன்னாரா? என்ன சொன்னாங்க? எல்லாரும் தன்னை நாயின்னு சொல்லிட்டு போனாங்க. 12ஆம் திருமுறையில சேக்கிலார் உட்பட சுணங்கனேன்னு பாடுறார் சேக்கிலார். சுணங்கன்னா நாயின்னு அர்த்தம். எங்கேயுமே நான் இறைவனுடைய பிரதிநிதி என்றோ ஞானி என்றோ யாரும் தங்களை பறைசாற்றி கொள்ளவே கிடையாது எங்கேயுமே. அப்படி திருமூலர் சொல்றாரு, ஞான பூசை செய்யக்கூடிய தெல்ல தெளிந்தவர்களுக்கு தான். ஏன்னா அவங்க அந்த நிலையில் பூசை செய்யும் பொழுது இதை அவங்க உடம்பா நினைக்க மாட்டாங்க. இதயம் என்பது கருவறை, தன்னுடைய சீவன் தான் அங்கே சிவலிங்கமாக இருக்கும். இப்போ அவங்க கோயிலுக்கு வராங்கன்னு வைங்க, அங்கே கோயிலுக்குள்ள கருவறையில் நாம் போய் தரிசனம் பண்ணுற மாதிரி நின்று தரிசனம் பண்ணனாலும் அவங்க உணர்வு எப்படி இருக்குங்க? அது கருவறை என்பது இதயமாகவும் சிவலிங்கம் என்பது தன்னுடைய ஆன்மாகவாகுமா தான் நினைச்சு வழிபாடு செய்வாங்களே தவிர நம்மளை மாதிரி வழிபாடு செய்ய மாட்டாங்க. இதுதான் இந்த பாட்டு சொல்லுது. நாம அப்போ ஞானியர் தன்னுடைய உடம்பையே ஆலயமாக கொண்டு இதயத்தையே கருவறையாக கொண்டு பூசனை செய்வார்கள். பூசனை செய்து கொண்டே இருப்பார்கள். புறத்தே கோயிலை கண்டாலும் இவ்வாறே தன்னுடைய பூசனை செய்வார்கள் அப்படிங்கிறது முதல் பாட்டில் சொன்னார். அதே சிவபூசை பகுதியில் இன்னொரு பாட்டு கொடுத்திருக்கிறார். புண்ணியம் செய்வார்க்கு உண்டு உண்டு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம் இறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே. கோபம் வருது திருமூலருக்கு. ஏன்? ஐயோ, இவ்வளவு எளிமையா கொடுத்து கூட நழுவி போறானே, என்னையா சொல்றது இவனை பாவி அப்படின்ட்டார். ஏங்க இவருக்கு கோபம் வருது? ஏங்க ஞானினா இப்பதான் சொன்னீங்க ஞான பூசை அப்படி இப்படின்லாம். இங்க வந்த கோபம் எதுக்காக? நம்ம மேல இருக்கிற கருணையினால. பாருங்க பாட்டு, புண்ணியம் செய்வார்க்கு. புண்ணியம் அப்படிங்கிறது சிவபுண்ணியம், தவம். சிவனை அடைய வேண்டி நாம் செய்ய வேண்டிய தவம் பூசை. தவம்னா என்னது? பூசை செய்யாம அவன் அடைய முடியாது. அது என்னங்க தவம்? எப்படிங்க செய்யறது? தவம்னு வேற சொல்றீங்க. ஏதோ வந்தா 4 தேவாரம் கத்துக்கலான்னு உட்காந்தா நீங்க தவம் செய்யுங்கிறீங்க. தவம்னா நாம பார்த்த மாதிரி திரைப்படத்தில் சொல்ற மாதிரி போய் பெரிய வனத்தில் உட்கார்ந்து இருந்து கணக்கே இல்லாமல் 4 மண்ணெல்லாம் மூடி, இல்லைன்னா ஒரு வெயிலில் போய் ஒரு பாறையில் ஒத்த காலில் நின்று அப்படிலாம் திரைப்படத்தில் பார்த்த மாதிரி தவமாங்க? அதெல்லாம் கிடையாது. நமக்கு சொல்கிற இங்கே தவம் என்பது பூசை, சிவபூசை. அப்படி நாம் தவம் செய்யறதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குதா? இல்லைங்க, எனக்கு பூசை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்?
ஒரே காரணம் டைம் இல்லைங்க, நேரம் இல்லைங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இல்லையா, பகல் 12 மணி நேரம். சரி, நம்ம எவ்வளோ நேரம் பூசை பண்ணுவோங்க? நான் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பண்ணுவேங்க, அவ்வளோதான் எனக்கு. சரி, 1 மணி நேரம் வச்சுக்கிறேன். 24 மணி நேரம் 1 மணி நேரம் பூசை பண்ணுறேன், இறைவனை நினைக்கிறேன். 1/24 ஒரு 10% போட்டால் கூட 2.5 மணி நேரம் நினைக்கணும். ஒரு நாளைக்கு 10ல் 1 பங்கு சாமிக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் நான் சாமியை நினைக்கணும் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு 1 மணி நேரம் கூட இல்லை, அப்போ 10% கூட இல்லை, 5% கூட இல்லை. இப்போது பெருமான் எவ்வளோ உபகாரம் செய்கிறான், அவன் நினைக்கிறதுக்கு நமக்கு என்ன சொல்கிறான்? ஆனால் 23 மணி நேரம் 23.25 மணி நேரம் எனக்காக செலவு பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது, நேரம் இருக்குது. கார்த்திகை வந்துருச்சு, காலைல எந்திரிக்க முடியல, பரவாயில்ல விடுங்க, தினமும் 5:30க்கு தான் எந்திரிக்கிறோம், விடுங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சா என்ன சாமி கேட்கவா போகிறாரு? ஏயா 5:30 மணிக்கு தண்ணி ஊற்றல எனக்குன்னு கேட்க போகிறாரு? என்ன ஒன்றும் கேட்க மாட்டார், அவர் அப்படியே இருப்பார். அப்படிதான் நமக்கு. இப்போ நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோமே, நமக்கான நேரத்தை 95% எடுத்துக்கிறோம். ஆனால் சாமியை நினைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? டைம் இல்லைங்க, பிஸி ஷெட்யூல். இந்த நேரத்தை கொடுத்தது அவன்தான், இந்த உலகத்தை நாம் வாழ்கிற உலகத்தை கொடுத்தது அவன்தான், இந்த உடம்பை கொடுத்தது அவன்தான். அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துல நரம்பை கொஞ்சம் இப்படி திருப்பி விட்டான்னு வைங்க, என்னன்னு தெரியலிங்க, 10 நாள் ஆகுதுங்க, இன்னும் நினைப்பே தெரியலிங்க. நானும் காட்டு கத்தையோ நான் தான் அவங்க மகன் வந்திருக்கிறேன், அப்பா ஏங்க என்ன தெரியலையாங்க தாத்தா என்ன சொல்லியும். ஏங்க இந்த இளையராஜா பாட்டுன்னா அப்படி கேட்பாருங்க, அந்த பாட்டு கூட அவருங்க என்னென்னமோ பண்ணாலும் என்னாச்சு? இப்போ நேரம் இருக்குது, 10 நாள் இருந்துச்சு நேரம். நேரம் முழுசாக என்னாச்சுங்க? சாமி கொடுத்துட்டார். நேரம் இல்லைன்னு இல்லையாப்பா, எல்லாம் உனக்கே இந்தா. ஆனால் அந்த 10 நாளில் ஒரு நொடி கூட என்ன பண்ண முடியல, தன்னையே நினச்சி பார்க்க முடியல. ஐயோ நான் யாருன்னே தெரியாமல் கிடக்கிறேன். நினச்சி பாருங்க, நம்மளையெல்லாம் சாமி இப்படி தமிழ்நாட்டில் பிறக்க வச்சு ஒரு சைவ நெறியில் நிற்க வச்சு திருநீர் பூச வச்சு எவ்வளவு கருணையை செஞ்சுருக்கிறான். அவனை நினைக்கிறதுக்கு ஆமாம் அவன் பூசை பண்ணணுங்க. இப்போ நேரங்கிறது நம்ம காரணமாக சொல்லக்கூடாது. அடுத்தது பூசைக்கு வந்துடுவோம். பூசை பண்ணுறதுக்கு என்ன வேணும்? பூ வேணும், நீர் வேணும், குறைஞ்சபட்சம் தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, அப்புறம் மற்றது எல்லாம் அது அப்புறம் குறைஞ்சது பூ நீர். பூ கிடைக்கலைங்கன்னு யாரும் சொல்ல முடியுமா? நீர் கிடைக்கலைங்கன்னு சொல்ல முடியுமா? உண்டு உண்டுன்னு 2 தடவை சொன்னார். ஏன் ஈஸியாக கிடைக்குதுயா, எளிமையாக கிடைக்குது, தடையில்லாமல் கிடைக்கிறது ரெண்டும். எந்த பக்கம் போனாலும் ஏதோ ஒரு செடியில் பூ, தண்ணி வீட்லேயே வருது. டேப்பை திரும்பினா நம்ம என்ன போய் ஆற்றுல போய் கொண்டுட்டு வர போகிறோம்? எல்லாம் சாமி கொடுத்துருக்கிறார். சடையில் வச்சுற டேங்க், கங்கை வச்சுருக்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் டேங்க் வச்சுருக்கிறோம், எல்லாம் வச்சுருக்கிறோம். சுவிட்சு போட்டால் மோட்ரு போட்டால் தண்ணி வருது. இன்னும் எண்ணத்தை சாமி எளிமையாக கொடுப்பாரு. அவன் அருளை பெறுவதற்கு அவனே எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறான். ஆனாலும் நம்ம எப்படி நிற்கிறோம்? அதான் எளிமையும் தடையின்மையும் சொல்றதுக்கு 2 தடவை சொன்னார். பூ உண்டு நீர் உண்டு. யாருக்கு? சிவபூசையாகிய தவமாகிய புண்ணியத்தை செய்வாருக்கு எளிமையா கிடைக்கிற பூவும் நீரும் இருக்குது. அதை வச்சுட்டு பூசை பண்ணீங்கன்னா அண்ணல் அது கண்டு. எது கண்டு? நீங்க தண்ணியை ஊற்றி பூவை வச்சிங்கன்னு வைங்க, அந்த செயலை கண்டு அருள் புரியா நிற்கும். அருள் புரியாமையா இருப்பான்? இல்லை, நிச்சயம் அருள் புரிவான்.
கேள்வி. அருள் புரியானிற்கும் பதில் நிச்சயம் அருள் புரிவான். இப்படிப்பட்ட சாமியை வச்சுக்கிட்டு அவனை பூசை பண்ணாம எண்ணிலி பாவிகள், ஐயோ எத்தனை பேர் தெரியல, எத்தனை பேர் தெரியல, அத்தனை பேர் என்னன்ட்டாரு. ஆமா, அது நமக்குள்ள வச்சுக்கணும், வெளியில போய் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அது வெளியில சொன்னோம்னா அவங்க உணர மாட்டாங்க. ஐயோ என்னது என்னது என்ன சொல்றிய பாவின்னு அப்படிம்பாங்க. ஏன் சொல்றாரு இவருனா, உயிர்கள் மீது கொண்ட இரக்கத்தினார். ஐயோ எளிமையா சாமி கொடுத்துருக்கிறாரு, இதை வச்சுக்கிட்டு பூசையை பண்ணி தவத்தை செஞ்சு எப்படியாவது இந்த பிறவியில கடை தேறி சிவலோகத்துக்கு போய் சேராம ஐயோ மறுபடியும் பிறவிக்கு வந்து வந்து துன்பத்தை அனுபவிக்குதே இந்த ஆன்மாக்கள்னு திருமூலர் வருந்துறார். அதனால எண்ணிலி பாவிகள் எம் இறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே. நல்வினை பயன் இல்லாத காரணத்தினால, பாவத்தை செஞ்சதனால, தீவினையின் காரணமாக பாவத்தை சேர்த்து வைத்ததனால், அந்த பாவத்தின் பயனாகிய துன்பத்தை அனுபவித்து அனுபவித்து கழிப்பதனால் நழுவுகின்றார்கள், பிறவியை நழுவ விடுகிறார்கள். பிறர்க்கரிய மானுட பிறவியே கொடுத்தும் கூட அந்த பிறவியில இறைவனை பூவும் நீரும் கொண்டு பூசை பண்ணாம என்ன பண்ணிடுறோம், வாய்ப்பை நழுவு விட்டுறோம். என்னத்தை, சிவலோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை என்ன பண்ணிடுறோம், நழுவுகின்றார். கொஞ்சம் இருங்க, ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். என்ன 4 பேர் தான் யாபாரு, சிவலோகம் போயிடலாம், கொஞ்சம் 5 நிமிஷம் இருங்க, வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அப்படிதான் நிற்கிறமே தவிர அட இருங்க நவருங்க நான் போகிறேன். நழுவுதல்னா எல்லாமே எளிமையாக கிடைத்திருந்தும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு தவத்தை செய்யாமல் நழுவிக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து மாகேஸ்வர பூசை அந்த பகுதி